அரசியல் களம். இமயம் முதல் குமரி வரை ஆண்ட தமிழினம் என்று தனக்கென்ற ஒரு தேசமின்றி அவலமாக வாழ்கின்ற, அடிமைப்பட்டு வாழ்கின்ற சூழலில் தமிழினத்தினுடைய அவல நிலைகள் பற்றி நாங்கள் முதல் பாகத்தில் பார்த்திருந்தோம். இப்பொழுது தமிழகத்திலிருந்து எங்களோடு இயக்குனர் கௌதமன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். தமிழக நிலவரங்கள் பற்றி நாங்கள் பேசுவதற்கு முன்பாக இன்றைய பொழுதில் நாங்கள் முக்கியமாக நாட்டுப்பற்றாளர் யோகராசா ஸ்ரீஸ்கந்தராஜா அவருடைய புலத்தில் வாழ்ந்தாலும் தாய்மண்ணோடான அவருடைய இணைப்பு, தியாகம், செயல்பாடுகள் இவை யாவற்றுக்குமாக அனைத்துலக தொடர்பகம் அவருக்கு நாட்டுப்பற்றாளர் மதிப்பை அளித்திருக்கின்ற நிலையில் அவரோடு நெருங்கி பழகியவர், அவருடைய வீட்டில் ஜெர்மனியில் சென்று வாழ்ந்தவர் என்ற வகையில் எங்களோடு இந்த வேளையில் இணைந்திருக்கின்றார் கௌதமன் அவர்கள். அவரிடம் நாங்கள் இன்னும் சில விடயங்களை பேச இருக்கின்றோம். அந்த வகையில் எங்களோடு இணைந்திருக்கின்ற இயக்குனர் கௌதமன் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். 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 வணக்கம் உங்களுக்கும் இந்த காற்றின் அலைவரிசை ஊடாக இணைந்திருக்கிற என்னுடைய உயிருக்கு நிகரான தாய் தமிழீழ உறவுகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். ஆமாம், இந்த வேளையில் முதல் நாங்கள் நாட்டுப்பற்றாளர் யோகராசா ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்கள் பற்றிய உங்களுடைய நினைவுகளை எடுத்து வரலாம் என்று நினைக்கின்றேன். தமிழ பற்றோடும் தாய்மொழி பற்றோடும் இறுதி வரை தமிழ விடுதலைக்காய் புலத்து தேசத்திலிருந்து கடனாற்றியவர். அவர் அக்டோபர் மாதம் 12ஆம் நாள் உடல்நலக்குறைவால் சாவடைந்திருக்கின்றார். ஆனால் புலத்தில் வாழ்கின்றவர்கள் நிலம் பேரா நினைவுகோடு எப்படி வாழ்வது என்ற வகையில் அவருடைய செயற்பாடுகள் கிளையோடு இணைந்த செயற்பாடுகள் அமைந்திருந்தன. அந்த வகையில் ஜெர்மனியில் புலம்பெயர்ந்து பெர்லின் நகரில் வாழ்ந்திருந்தாலும் அவருடைய செயற்பாடுகள் முழுவதும் கிளையோடு இணைந்து தன்னுடைய செயற்பாடுகளை முன்னிறுத்தியவர் என்ற வகையில் அவரை நீங்கள் சந்தித்த நினைவுகளை முதலில் பகிர்ந்து கொள்ளுங்கள். அது யோகராஜா ஸ்ரீகந்தராஜா அண்ணனை போல நான் இன்னொருவரை பார்ப்பேனா அல்லது பார்த்திருப்பேனா அப்படிங்கிறது உண்மையிலேயே கேள்விக்குறிதான். இனியும் பார்க்க முடியுமாங்கிறதுலாம் பெரிய பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விடயம். காரணம் அது ஏன்னா அவரை பத்தி பேசும்போதே நான் சரளமா பேசுற எனக்கு என்ன வார்த்தை கொண்டு அவருடைய தியாகத்தை, அவருடைய பேரன்பை, அவருடைய பெரும்பாசத்தை, தமிழ் தேசியத்தின் மீதான, தமிழீழ விடுதலை மீதான ஒரு அடங்கா பற்ற என்ன வார்த்தை கொண்டு நான் பரிமாறுறது அல்லது பகிர்ந்துகிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே எனக்கு ஒரு பெரிய வார்த்தை நெருக்கடியா இருக்கு. அதான் யதார்த்தம். ஏன்னா ஒரு நிறைய தன்னையே, தன் உயிரையே, தன்னுடைய சுற்றத்தையே பறி கொடுத்த எண்ணற்ற எண்ணிலடங்கா வரலாறுகள் கொண்டதுதான் நம்மளுடைய தமிழீழ விடுதலை போராட்டத்தின் வரலாறு. ஆனா அண்ணன் யோகராஜா ஸ்ரீகந்தராஜா அவர்களுடைய அவர் அங்க போய் நான் ஜெர்மன் எல்லா நாடுகளுக்கும் போனேன். ஐநா சபைக்கு 3 முறை நான் போய் பேச போயிருந்தேன். அப்புறம் என்னுடைய படைப்புகள் போருக்கு முன்பும் பின்பும் பெண்களுடைய நிலைங்கிற ஒரு ஆவணப்படம் ஐநாவில் திரையிடப்பட்டது. அப்ப எல்லா நாடுகளும் பேரன்போட நம்மளுடைய தமிழீழ உறவுகள், நான் ஐரோப்பிய நாடுன்னா ஐரோப்பிய நாடுகள் முழுக்க அவங்க கூப்பிடுவாங்க அழைச்சி. அப்படி போகும்போது சகோதரர் ஒருத்தர் ஜெர்மன் சங்கர் அவர்கள் என்ன நீங்க எங்க தங்கணும் அப்படின்னு என்ன கேக்குறாரு. உங்களுக்கு விடுதி சரியா இருக்குமா, வீடு சரியா இருக்குமான்னு கேக்குறாரு. ஏன்னா நிறைய பேர் விடுதி தான் சுதந்திரமா இருக்கும்னு விரும்புவாங்க வர்றவங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் கேட்டேன், நான் விடுதியில இருக்கிறதுனா நீங்க 4 கதவு சாத்தினதுக்கு அப்புறம் அது சென்னையா இருந்தாலும் பாம்பேவா இருந்தாலும் ஜெர்மனா இருந்தாலும் ஒண்ணுதான். ஆனா என் உறவுகளோட
நான் இருக்கணும், அப்படின்னாதான் நான் அவங்கள்ட்ட பேசுறதுக்கு பகிர்ந்துக்கிறதுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு உடனே நாங்க விரும்புறது அதுதான். ஆனா வர்றவங்க சில பேர் இப்படி விரும்புவாங்க, விடுதிதான் வேணும் அப்படின்னு. நான் சொன்னேன் எனக்கு அது இல்ல, என்னுடைய உறவுகளோட நான் பழகணும் அப்படின்னு ஒண்ணு சிரிச்சுக்கிட்டே சரி வாங்க அப்படின்னு சொல்லிதான் அவரு அண்ணன் வீட்டுல கொண்டு போய் விடுறாரு. அப்ப ரதி அண்ணி அவங்க எல்லாருமே இருக்காங்க. அப்ப நான் போறதுக்கு முன்னாடியே வாசல்ல அவரு நின்றுட்டு இருக்காரு. வந்து என்ன அந்த வீட்டுல இறக்கி விடுறாங்க ஒரு இரவுல. வந்து நான் இறங்கின உடனே எனக்கு கை கொடுத்து கூட்டிட்டு போகும்போதுதான் தெரியுது அண்ணன் கால்கள் வந்து அவர் ஒரு மாற்றுத்திறனாளிங்கிறதும், அது ஒரு தசை பிடிப்பும் நரம்பு பிடிப்பும் சேர்ந்து ஒரு கொடூரமான வியாதி அவரை தாக்கியிருக்கு அப்படிங்கறதும் அப்புறம் தான் தெரியுது. என்ன வாசல்ல இருந்து அவர் உள்ள கூட்டிட்டு போகும்போது அவர் அவ்வளவு தூரம் வாசலுக்கு வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையேன்னு அந்த கணத்துல இருந்தே நான் உணர்றேன். அவர் பல தூரம் நடந்தவர். அப்புறம் தான் எனக்கு தெரியுது இந்த வாசல் வரைக்கும் அவர் வந்து போறதே எனக்கு வலிச்ச நிலையில. ஆனால் அவரு அதுக்கப்புறம் அறிய அவரை பத்தி தெரிய அவர் சொல்லாம மத்த இடங்களுக்கு எல்லாம் என்ன கூட்டிட்டு போகும்போது ஒவ்வொருத்தரும் சொன்ன வார்த்தைகள் என்னன்னா, இன்னைக்கு நேற்றுல 30-35 ஆண்டுகளுக்கு மேல நான் போய் 7-8 வருஷம் ஆச்சு. 35 வருஷத்துக்கு மேலாகவே முன்பாகவே அவர் ஒவ்வொரு மாடியா ஏறுவாரு. அங்க இருக்கிற பெரிய பெரிய அந்த பெர்லின் இருக்கிற ஜெர்மன்ல இருக்கிற நகரங்கள் எல்லாம் அவர் ஏறாத கட்டிடங்கள் இல்ல, அதாவது வீடுகள் இல்ல. மக்களுக்காக பொருளாதாரத்துக்காக போராட்டத்துக்காக அவர் போய் நின்னாருன்னா, அல்லவா வேணாம் நாங்க தரோம்னா, இல்ல நான் வரேன்னு அப்படி வாங்கி அந்த நம்ம தமிழீழ தேசிய விடுதலைக்காக அவர் ஓடுன ஓட்டங்கிறது அதாவது மாரத்தான் ஓட்டத்துக்கு ஒரு கதை உண்டு. காடு மலையெல்லாம் தாண்டி ஒருத்தன் ஓடி போய் தன்னுடைய வெற்றிக்காக அவன் ஓடினான்னு. ஆனால் அது நல்ல கால்களோட அவன் ஓடி இருப்பான். ஆனா அவர் அப்ப அந்த ஓட்டம் அவர் சொன்னார் ஒரு கட்டத்துல, கௌதமன் நாளைக்கும் என்னுடைய தமிழீழ தேசிய விடுதலைக்கு தேவைன்னா இல்ல, அங்க அவசியம் ஏற்பட்ட அப்படி ஒரு சூழல் இருந்தா, அப்படி சூழல் வரணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஆரம்ப காலத்திலேயே அவருக்கு இந்த சிக்கல் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப மிக கடுமையா தாக்கப்பட்ட நிலையில கூட அவர் சொன்னாரு, நான் நாளைக்கும் நான் ஓடுன எல்லா இடத்துக்கும் ஓடுவேன், என் தாய்மண் விடுதலை அடையணும், அது மட்டும்தான். அப்ப இப்படி ஒரு மனிதர் எப்படி இருந்திருக்க முடியும்? இதுக்கு அவர் சொல்றாரு, நான் திருவோணமலை பகுதி, நான் புலம்பெயரும்போது 81 புலம்பெயரும்போது இங்க நாட்டுக்கு வரும்போது எங்க திருவோணமலை நீண்ட நெடுங்காலமா பாதிப்படையாத மண். அங்க போராளிகள் இல்ல. 1980 முன்பாக சொல்லிட்டார். ஆமா, அப்ப பெருசா பாதிப்பு இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தது. ஆமாம். அப்ப ஒருத்தர் எந்த விதமான இழப்பும் இல்லாம, ஆனால் தன்னையே முழுசா அர்ப்பணிச்சுக்கிட்டு அவர் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இல்ல, இதன் பிறகும் நான் நிப்பேன் அதுக்காக அப்படின்னு சொன்னதுங்கிறது அந்த அவருடைய வச்சிருக்கிற வாகனம் அவர் தான் டிரைவ் பண்ணுவாரு. அதெல்லாம் சாத்தியமே இல்ல. ஆனால் அதுக்கு உண்டான முறைப்படியான அந்த வண்டியில ஏறத்துக்குள்ள அவர் படுற பாடு எனக்குலாம் அப்படி கண்ணீர் வந்துருச்சு. அதுக்குள்ள ஏறி அந்த டிரைவிங் சீட்ல அவரு தான் உட்கார்றாரு. ஐயோ இவர் எப்படி ஓட்டுவாரு அப்படின்னு எனக்கு வர பதட்டமும் இருந்தது. ஏறி உட்காரத்துக்கே கிட்டத்தட்ட 3-5 நிமிடம் ஏறி உட்கார்ந்து காலை மடக்கி சரியா அது கையிலேயே எல்லாமே ஆப்ரேட் பண்ற மாதிரியான அந்த இதோட அண்ணி உட்கார்ந்து என்னையும் கூட்டிட்டு இந்த ஜெர்மன்ல என்னென்ன இடங்கள் போக முடியுமோ, ஹிட்லருடைய அந்த பாராளுமன்றம், அந்த பெர்லின் சுவர், அந்த போருக்கு புறப்பட்டது நெப்போலியன் அலெக்சாண்டர், அந்த போருக்கு புறப்பட்ட அந்த இடங்கள், எண்ணற்ற இடங்களுக்கு என்ன கூட்டிட்டு போய் அப்படியே காரை விட்டு இறங்கி இல்லைன்னா கார்லயே உட்கார்ந்துருப்பாரு. அண்ணிய கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் இடத்தையும் காட்ட சொல்லுவாரு. அண்ணி புன்னகையோடு கூட்டிட்டு போய் ஒவ்வொரு இடமா எனக்கு விளக்குவாங்க. அப்புறம் ஒரு இடத்துல சாப்பிட போவோம். இதெல்லாம் அப்ப போகும்போது அவர் பேசின பேச்சு, தலைவரை பத்தி, இயக்கத்தை பத்தி, இயக்கம் இழந்ததை பத்தி, இன்னும் அவருக்கு இருக்கிற நம்பிக்கையை பத்தி இதெல்லாமே பேசுவார். பேசி எனக்கு எப்படா இது, என்னடா இது, ஏதோ இன்னைக்கு புதுசா பேசுற மாதிரியே ஒவ்வொரு நாளும் பேசுவாரு. அந்த ஆர்வம் குறையாம.
இதெல்லாம் இப்படிப்பட்ட மனிதர் அது முள்ளிவாய்க்கால் இதுலயே நிச்சயமா அவருக்கு வந்து பாதி உயிர் போயிருக்கும். உண்டுகோலா மட்டும் இல்ல, எல்லாமா இருந்த அண்ணியும் சமீபத்துல இறந்துட்டாங்க. இறந்ததுக்கு அப்புறம் அவர் இரவுல பல நாள் பேசுவாரு. சில நேரம் அவருடைய முகநூல்ல ஒரு பக்கம் அந்த அண்ணி பக்கத்துல உட்காந்துட்டு ஒரு போட்டோ போட்டுட்டு, அப்ப அந்த வீடு எனக்கு எல்லாத்த விடவும் நான் கூடவே இருந்திருக்கேன். கூட ஒரு 10 நாள் என்னமோ இருந்தேன். அந்த வீடு, அந்த வீட்டோட சூழல், அண்ணியோட அவர் இருந்தது, இப்ப அண்ணி இல்லாம அவர் உட்கார்ந்துட்டு அவர் எழுதின வாசகங்கள், அப்ப என் தமிழிடமும் இல்ல, என் தலைவர் என்னானாருன்னு தெரியல, என் மனைவியும் இல்ல, ஆனால் நான் இன்னும் ஓடுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன், அதுக்கான வாய்ப்பும் இல்ல அப்படிங்கிற மனநோயோட அந்த மனித மனம் எப்படியெல்லாம் துடிச்சிருக்கும். ஒரு கட்டத்துல இறப்பு செய்தி கேட்டோன்னு எனக்கு பேரதிர்ச்சி ஆயிடுச்சு. உடஞ்சி நொறுங்கி போயிட்டேன். உண்மையில் புலம்பெயர்ந்த அந்த ஆரம்ப காலத்திலிருந்து தமிழ் விடுதலை போராட்டம் சார்ந்த தாயக நிலவரங்களை அறிந்து கொள்வதற்கு உத்தியோகபூர்வ வானொலி இல்லாத அந்த காலத்தில் ஒலிப்பதிவு செய்யப்பட்ட செய்திகளை தொலைப்பதிவினூடாக தமிழ் மக்களுக்கு கொண்டு செல்ற பணியை செய்ததிலிருந்து இன்னும் தமிழ் விடுதலை போராட்டத்துக்கு பக்கபலமாக புலம்பெயர்ந்தார்கள். தமிழ் விடுதலை நோக்கிய செயற்பாடுகள் கட்டமைப்பு ரீதியாக முன்னெடுக்கப்பட்ட போது தன்னையும் ஒரு செயற்பாட்டாளராக ஜெர்மனி கிளையோடு இணைத்து இதுவரை செய்யப்பட்டவர். உங்களை போன்ற பலருடைய உள்ளங்களில் வாழ்கின்றார். உங்களுடைய கண்ணீர் அதற்கு சான்று. தன்னுடைய ஆங்கில மொழி அறிவு மூலம் பல்லின மக்கள் மத்தியிலும் எங்களுடைய விடுதலை போராட்ட நியாயங்கள், நடந்த இனப்படுகொலைகள், இவை யாவற்றையும் தொடர்ச்சியாக நீங்கள் சொன்னது போல ஓயாமல் பேசி காலோல ஓயாமல் நடந்து அந்த நாட்டு பற்றாளர் இன்று மோடி இல்லை. ஆனால் அவருடைய தியாகங்கள், உழைப்பு அவரை நாட்டுப்பற்றாளராக தமிழ விடுதலை புலிகளுடைய அனைத்துலக தொடர்பகம் அறிவித்திருக்கின்றது. எனவே உங்களுடைய இந்த உணர்வுகளூடாக நீங்கள் ஒரு விடயத்தை பகிர்ந்திருந்தீர்கள் இணையதளத்தில். தமிழம் பெறுவதொன்றே இவர்களுடைய தியாகங்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற விலையாக இருக்க முடியும், கடனாக இருக்க முடியும் என்று. உண்மை. அதுல இன்னொரு செய்தி கேள்விப்பட்டேன் நான். என்னன்னா, அப்ப வந்தப்பயும் சரி, அதுக்கப்புறமும் சரி, அந்த 89க்கு 83க்கு பிறகு, ஜூலை கலவரத்துக்கு பிறகு அங்கிருந்து புலம்பெயர் தேசத்துக்கு எப்படியோ நம்ம தமிழீழ மண்ணில இருந்து வந்தவங்களை அங்கீகரிக்கலன்னு சொன்னாங்க. நிறைய நாடுகள் அங்கீகரிக்கல. அப்ப அந்த அரசு நிறுவனங்களுக்கு முன்னாடி ராத்திரி பகலா உணவுரதம் இருப்பாராம். எல்லாரையும் திரட்டிட்டு வந்து அங்கேயே படுத்து, அங்கேயே உறங்கி, அங்கேயே போராட்டம் நடத்தி போய் கெஞ்சி இந்த மக்களுடைய அவலங்களை சொல்லி அவங்களுக்கு வாழ்வதற்கான அந்த உரிமத்தை வாங்கி கொடுத்ததெல்லாம் அகதிகளாக ஏற்றுக்கொள்வதற்காக மனநிலை. உண்மைதான். அகதியாக ஏற்றுக்கொள்வதற்கு போராடிய ஒரு தாய் மாணவர் தான். எனவே இப்பொழுது அவருடைய ஆன்மா தமிழ வரலாற்றில் நிலைத்திருக்கும் என்பது உறுதி. அவர் போன்றவர்களுடைய, ஏனென்றால் சாதாரண மனிதர்களாக அவர்கள் பிறப்பதில்லை. ஒவ்வொருவரும் சரித்திரமாக இருப்பதற்கு எவ்வளவோ காரணங்கள் உண்டு. அதில் ஒரு சில துளிகளை மட்டும்தான் நாங்கள் இங்கே பகிர்ந்து கொண்டோம். அடுத்து நான் உங்களோடு பேச விரும்புவது இன்னொரு விடயம். உங்களுடைய திரைப்படம் ஏற்கனவே சந்தனக்காடு, வெற்றி மற்றும் பல்வேறு திரைப்படங்கள் நீங்கள் எடுத்திருக்கின்றீர்கள். இனம் சார்ந்த பயணத்தில் ஒரு படைப்பூடாக, ஒரு திரை படைப்பினூடாக போராட முடியும் என்ற ஒரு விடயத்தை நிரூபித்திருக்கிறீர்கள். அந்த வகையில் இப்பொழுது படையாண்ட மாவீரா என்ற திரைப்படம் இன உணர்வாளர், ஒரு என்னதான் மற்றவர்கள் ஒரு சாதிய சமூகத்துக்குள் அடையாளம் காட்ட முயன்றாலும் ஒரு இன உணர்வாளர், தமிழ், நீங்கள் அழகாக சொல்லியிருந்தீர்கள், சாதியாக இல்லாமல் தமிழ் சாதியாக தன்னை அடையாளப்படுத்திய காடுவெட்டி குரு தமிழ தேசியத்திலும் தமிழ தேசிய தலைவர்களும் மிக உயர்ந்த பற்று கொண்டவர். ஒரு மாவீரர் என்று பெயரிலும் அடைமொழி வைத்திருக்கின்ற அவருடைய வரலாற்றை படமாக எடுத்திருக்கின்றீர்கள். இந்த படம் பற்றி இப்பொழுது அது திரையிடப்படுகின்றன. அந்த எந்த எதிரிக்கு எது விசனம் மூட்டுகின்றதோ அதில் தான் நாங்கள் தெரிந்து கொள்ளலாம் அது எங்களுக்கானது என்று. அவ்வாறாக உங்களுடைய திரைப்படம், இந்த திரைப்படம் திரையிடுவதற்கு பல்வேறு சவால்களை நீங்கள் எதிர்கொண்டீர்கள். இந்த திரைப்படம் பற்றியும் நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் பற்றியும், இந்த திரைப்படம் சொல்கின்ற கதை, முக்கியமாக இன உணர்வாளர் காடுவெட்டி குரு அவர்களுடைய, மாவீரர் காடுவெட்டி குரு அவர்களுடைய விடயம்
எடுக்க வேண்டும் என்று தோன்றிய காரணம், இவை பற்றியெல்லாம் எங்களுக்கு எடுத்து வாருங்கள். அது காடுவெட்டி குரு அவர்கள் ஒரு தனிச்சாதியினுடைய ஒரு அடையாளமாகத்தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. திட்டமிட்ட ஒரு பொய் பிம்பத்தால அவர் கட்டமைக்கப்பட்ட ஒருவராகத்தான் அவர் இருந்தார். ஆனால் எப்படி நான் சந்தனக்காடு இருக்கிறதுக்கு முன்னாடி மாவீரன் வீரப்பனார் ஒரு தந்தத்தை வெட்டி யானையை கொன்னவர், அதை வித்தவர், மரங்களை வெட்டினவர், காட்டை அழிச்சவர், மனிதர்களை கொன்றவர் அப்படின்ற ஒரு ஒரு அவப்பெயர் தான், ஒரு கரைப்படுத்தப்பட்ட ஒரு மனிதனாகத்தான் அவர் பிம்பப்படுத்தப்பட்டிருந்தார். சந்தனக்காடு வந்ததுக்கு பிறகு இல்ல அவர் ஒரு வனக்காவலன், ஒரு எல்லை சாமி. அவரு இன்னும் சொல்லப்படால் தமிழ் தேசிய போராளியாக பார்க்கப்பட வேண்டிய ஒருவர். அப்படி ஒரு தமிழ் தேசியத்திற்காக, தமிழ் இனத்திற்காக, தமிழ் மக்களுக்காக காட்டுல இருந்து ஒற்றை மனிதரா, ஒரு ஒற்றை ராணுவமா இயங்கின ஒரு பெரிய தமிழ் இனத்தினுடைய ஒரு பேரடையாளம் அப்படின்லாம் பின்னாடிதான் அது. அப்ப இங்க ஒரு 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 மாற்றம், ஒரு மறுமலர்ச்சி அல்லது ஒரு புரட்சியினுடைய அடையாளமாக ஒருவர் இருந்து அவர் அடுத்த கட்டத்துக்கு போறதுனாலே நீங்க இந்த இனத்தின் எதிரிகளால கட்டமைக்கப்பட்டு திட்டமிட்டு ஒழிக்கப்படுறதுங்கிறது இந்த இனத்தின் இளைய தலைமுறை அல்லது இந்த இனத்தினுடைய வரலாற்றை மடைமாற்றுதான். அதை இந்த இனத்தின் எதிரிகள் மட்டும் இல்ல, இந்த இனத்திலே தமிழர் குடிகள்ல பிறந்தவர்களே சில பேரை கையாள்களாக வச்சுக்கிட்டு அவங்களும் தங்களுடைய சுய லாபத்துக்காக அந்த வேலையை அவங்க செஞ்சு முடிக்கிறாங்க. இதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லா இடத்துலயுமே நடக்குது. என்னைய தமிழீழ மண்ணில் கூட அது நடந்துகிட்டு இருக்குங்கிறது நம்ம தலைவர் இருந்த போதும் சரி, இல்ல சரி, இப்பவும் நடந்துகிட்டு தான் இருக்கு உலகம் முழுக்கவே. ஆக இத உடைக்கிறதும் இத உண்மையை விளக்குறதும் தான் ஒரு படைப்பாளியுடைய வேலையா இருக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணி தான் இன்னைக்கு நேரத்துல 18 ஆண்டுகளுக்கு முன்பு சந்தனக்காடு தொடங்கி இன்னைக்கு படையாண்ட மாவீரா காடுவெட்டி குரு அவர்களுடைய வரலாறுல இருந்து நாளைக்கு எடுக்க போற வன்னிக்காடு நான் செய்ய போற அந்த நெருப்பு சிற்பமா இருக்கட்டும், ஒரு அறம் சார்ந்த படைப்பா இருக்கட்டும், அது வரைக்குமே என் மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் இதைத்தான் செய்ய போறேன். இங்க காடுவெட்டி குருவுடைய தந்தைங்கிறவரு ஜெயராமன் அப்படிங்கிறவரு ஒரு பெரிய கம்யூனிஸ்டவாதி. அவர் தோழர் தமிழரசனுடைய உயிர் நண்பர். எங்க அப்பா எப்படி நண்பரோ ஒவ்வொரு பகுதியிலும் இருப்பாங்கல்ல, அது போல அவரும் ஒரு கம்யூனிஸ்ட். யாரு? ஜெயராமன். காடுவெட்டி தமிழ்நாட்டு விடுதலையை நோக்கிய பொதுவுடைமை சிந்தனையாளர் தோழர் தமிழரசன் தமிழ்நாட்டினுடைய விடுதலையை மட்டுமல்ல தமிழ விடுதலையை நேசித்தவர். உங்களுடைய தந்தை வடமலையவர்கள் பார்த்தாரு. தமிழ்நாடு விடுதலை, தமிழீழ விடுதலை, தமிழீழ விடுதலை அடையணும், அதுக்கான கூறுகள் அங்க ரொம்ப அழகா எழுந்து வருதுன்னு சொல்லி அதுக்காக நடத்தப்பட்டதான் அரியலூர் நிகழ்வு. ஆனா அதையும் மடைமாற்றினாங்க. ஆமாம், அவரோட சேர்ந்து பயணித்த போராளிகள், அவரோட சேர்ந்து இயங்கிய போராளிகளில் உங்களுடைய தந்தை வடமலையவர்களும் மற்றும் இந்த ஜெயராமன் அவர்கள் காடுவெட்டி குரு அவர்களுடைய தந்தையாரும் இருக்கின்றார்கள். இவர்கள் எல்லோருமே தமிழ் தேசிய போராளிகளாக பார்க்கப்பட வேண்டியவர்கள். இதுல என்னன்னா எனக்கும் நேரடி உறவினர் காடுவெட்டி குரு அவர்கள். அப்ப எங்க அப்பா அவங்க அப்பா எல்லாமே அந்த இயக்கத்துக்கு உறுதுணையா நின்றவர்கள் அல்லது அவங்களோட தேவைப்படும் போதெல்லாம் களத்தில் நின்றவர். எங்க அப்பா நிறைய தலைமறைவு போராட்டம் வரைக்கும். அதோடு அதற்காக நீங்கள் பிள்ளைகள் வரையில் பல்வேறு துன்பங்களை, பல்வேறு அச்சுறுத்தல்களை, பல்வேறு கல்வி கற்கின்ற காலங்களில் பல துன்பங்களை குடும்பங்களாக அனுபவித்தவர்கள். அது அது என்னில அது அந்த துயரம் அந்த 12-13 வயசுலயே எனக்கு எல்லாம் நடந்ததுங்கிறது, காவல்துறை அடக்குமுறையும் அடியும் ரணம்ங்கிறதுலாம் பயங்கரமானது. ஆனால் அதெல்லாம் கடந்துதான் இன்னைக்கு நம்ம நின்றுட்டு இருக்கோம். அப்ப வரலாறு அற்றவர்களாக மாறிடக்கூடாது. மீண்டு எழுகிற சோழர் வரலாறு அல்லது இந்த மண்ணினுடைய பெரு வரலாறு அல்லது இந்த ஒரு பேரரசை கட்டி ஆண்ட வரலாறு மறுபடியும் மீண்டு எழ வைக்கணும் அல்லது கட்டி எழுப்பணுங்கிறதுக்காகத்தான் எல்லாருமே நின்றுகிட்டு இருக்கிறது. அப்ப அதனுடைய தொடர்ச்சியா தான் இந்த ஓட்டம். ஈனம் ஐநா சபைன்னு நான்லாம் ஓடி வர்றதுங்கிறது அந்த வரலாறு தெரிஞ்சதுனாலதான். அப்ப அந்த காடுவெட்டி குரு அப்பா எல்லாரும் சமமா வாழணும் அப்படின்னு வன்னியர்களும் பட்டியல் சமூகத்தவர்கள் பறையர்களும் 2 பேரும் சமமா வாழணுங்கிறதுக்கான போராட்டத்துலதான் அவர் வெட்டி கொல்லப்படுறாரு தன்னுடைய சுயசாதியால. அப்ப வன்னியர்கள் அவர் ஒரு வன்னியர், அவர் படையாட்சின்றது அந்த வன்னியருங்கிறது அவங்க போர். ஆனால் அவர் வெறுமனே வன்னிய சாதியாக மட்டும் தன்னை நினைத்து வாழ்ந்தவர் அல்ல என்பதுதான் இங்கே நாங்கள் கவனிக்கப்பட வேண்டிய. என்றால் தமிழீழ விடுதலை போராட்டம் வரை நேசித்தவர், தமிழுக்காக குரல் கொடுத்தவர். அவருடைய போராட்டம் என்பது அதை கடந்தது இல்லையா?
ஆமா ஆமா. அப்போ அந்த அந்த தமிழரசன் வழியில அப்பா வெட்டி கொல்லப்படுறாரு. வெட்டி கொல்லப்படுறதுங்கிறது தலித்துகளுக்கு, பட்டியல் சமூகத்தவர்களுக்கு உரிமை கேட்டுதான் வெட்டி கொல்லப்படுறாரு. ஒரு பட்டியல் சமூகத்தவர் தான் குருவை 11 வயசா இருக்கும்போது வளர்த்து எடுக்கிறாரு. ஆக இவ்வளவு பெரிய வரலாறு இன்னைக்கு சாதி வெறியரா ஒரு அந்த சமூகத்தை எதிர்த்துக்கிட்டு எல்லாரும் ஒன்னா வாழணும்னு சொன்னவருடைய தந்தையினுடைய மகன் காடுவெட்டி குருவே ஒரு தலித்து தான் வளர்த்தெடுக்கிறாரு. அப்புறம் அப்பாவை கொண்டவரை அவர் பழி எடுக்கிறாரு. அந்த தலித்து அவருதான் அவரை எல்லா பயிற்சிகளும் கொடுத்து எல்லாம் அவரை வளர்த்து படிக்க வச்சு எல்லாம் எடுக்கிறார். ஆக இப்படி இருந்தவர் மறுபடியும் அந்த மண்ணுல எந்த சண்டையும் சச்சரவும் இல்லாத அந்த மண்ணுக்கு வர்ற பேராபத்தை ஒரு 30 கிராமங்களை எப்படி நம்ம ஈழ மண்ண, இது உதாரணத்துக்காக நான் சொல்றேன் ஒழிய இதுவும் அதுவும் ஒண்ணுன்னு நான் சொல்ல மாட்டேன். இங்கேயாவது போர் நடந்ததுக்கு அப்புறமும் அங்க வாழலாம். இங்க அப்படி இல்லை. என்எல்சிங்கிற யமன், நெய்வேலி நிலக்கரி யமன் ஊரை எடுத்துருச்சுன்னா 30 ஊரும் காலி பண்ணிட்டு எங்கேயாவது போகணும். அது இன்னும் எத்தனை நூற்றாண்டு ஆனாலும் அது அவர்களுக்கான மண் இல்லை. அப்படி ஏற்கனவே எடுக்கப்பட்ட ஒரு 30 கிராமங்கள், அதுலதான் என்எல்சிங்கிற நெய்வேலி அந்த நிலக்கரி இந்த மின் நிலையம் அது மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது 1000 கோடி ரூபாய் பேரம் பேசுறாங்க. 18-20 வருஷத்துக்கு முன்னாடி குருவிட்ட இது எனக்கான மண் இல்ல, என்னுடைய தலைமுறைக்கான மண் அப்படின்னு சொல்லி ராஜேந்திர சோழன் கட்டியாண்ட மண்ணுடா, நான் ஒரு காலமும் நானே என் மண்ணும் சோரமாக மாட்டேன்னு அந்த கார்பரேட் நிறுவனங்களை அடிச்சு ஓட துரத்தி அந்த மண்ணை மீட்டு கொடுத்து 1000 கோடி ரூபாய் வேணான்னு சொன்னவனுக்கு 1 கோடி ரூபாய் மருத்துவ செலவுக்கு பணம் இல்லாத செத்து போனான். ஆக மண்ணை காக்கிறதுக்கு வீரத்தோட ஈரத்தோட அறத்தோட சோரம் போகாம வாழ்ந்த ஒரு மாவீரனுடைய வரலாறு அது. ஆனால் அந்த வரலாற்றை இது சாதி வெறி பிடிச்ச படம்னு சொல்லி இந்த இனத்தின் எதிரிகளால கட்டமைக்கப்பட்டு, இன்னும் சொல்ல போனா தமிழர் குடிகளாலேயே இந்த படத்தை வீழ்த்தணும் நினைச்சு முயற்சி எடுத்து, இன்னும் சொல்ல போனா இந்த சமூகத்திலேயே பிறந்தவர்களும் சில பேரு மறுபடியும் காடுவெட்டி குருவுடைய பேர் மேல வந்துடக்கூடாது, அந்த பேரை சொல்லிக்கிட்டு ஒருத்தன் இதுல கௌதமன் நடிச்சிருக்கான் அவனும் மேல எழும்பி வந்துடக்கூடாதுன்னு இன்னொரு பக்கமும் ஒரு கடுமையான எதிர்ப்போட தான் இந்த படம் வெளியிடப்பட்டது. எங்களுடைய உறவுகள் தெரிந்து கொள்வதற்காக இந்த காடுவெட்டி குருவுக்கும் தமிழ விடுதலை போராட்டத்திலும் தேசிய தலைவர் மேற்கொண்ட பற்று பற்றியும் சற்று சொல்ல முடியுமா? கண்டிப்பா. அதாவது என்னன்னா, நீங்க அவர் ஒருத்தர் இன்னைக்கு ஒரு கவுன்சிலரா, ஒரு வார்டு மெம்பரா இருக்கிறவங்க கூட ஒரு விலை உயர்ந்த கார் வச்சிருக்காங்க. ஆனா காடுவெட்டி குரு கடைசி வரைக்கும் ஒரு வீடு கட்டணும்னு அவங்க அம்மா சண்டை போட்டு சாகும்போது கூட அவர் கட்டியிருந்த வீடு பாதி நிலையிலே இருந்ததுன்னா பாத்துங்க. ஆக ஒரு பழைய ஓட்டு வீடு, பழைய பெரிய வீடு, சுத்துப்பட்டு வீடு. அந்த வீட்டுல நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் அங்க போயிருக்கேன். அப்பவும் வீட்டு வாசல்ல தொங்கணும் ஒரே ஒற்றை படம், தலைவர் பிரபாகரன் அண்ணனுடைய படம் தான். அந்த ஒற்றை படம் தான் வாசல்ல தொங்குச்சு. அவருடைய உரைகளிலும் மரணத்துக்கு ஆமா அவருடைய உரைகளிலும் அது தொனிக்கும். ஆமா, அவருடைய உரை தலைவரை பத்தி சொல்லியிருக்காரு. உலகத்துல ஒரே ஒரு தலைவன் தமிழினத்துக்குன்னா அது தலைவர் பிரபாகரன் மட்டும், தம்பி பிரபாகரன் மட்டும்தான்டா அப்படின்னு பேசியிருப்பாரு. உலக தமிழினத்துக்கு ஒரு தலைவர்னா அப்படின்னு சொல்லித்தான் பேசியிருப்பாரு. அப்புறம் அவருடைய இறப்புக்கு போனப்பயும் அந்த ஒரு படம் தான் மாட்டிருக்கு. இப்ப போனாலும் இப்ப பாழடைஞ்சு கிடக்குது அந்த வீட்டுல கூட்டமா வந்த நிலையிலும் சரி, இன்னைக்கு பாழடைஞ்சு கிடக்குற நிலையிலும் சரி, அந்த ஓட்டு சுத்துப்பட்ட வீட்டுல வாசல்ல தலைவருடைய படம் மட்டும்தான் துப்பாக்கியோட அப்படி நெஞ்சில வச்சுக்கிட்டு இப்படி சாஞ்சி நிக்கிற ஒரு பழைய படம். இந்த படம் ரொம்ப பழைய படம். அதுல சிவப்பும் கருப்பும் உள்ள ஒரு ஏதோ ஒரு அந்த ஒரு இது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அத நான் அப்படியே படத்துல வச்சிருந்தேன். படத்துல அதை எடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் படத்துக்கு அந்த ஜூரிகள், அதாவது அந்த சென்சார் மெம்பர்கள், அதுல ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இல்லங்க இது உண்மை சம்பவம்னு கௌதமன் போட்டுதான் நேர்மையா பண்ணிருக்காரு. அவர் வீட்டுக்கு நான் ஒரு முறை போயிருக்கேன், அந்த பகுதிக்கு போகும்போது அதுல அவர் வீட்டு வாசல்ல தலைவர் பிரபாகரன் படம் அதுல மாட்டி இருந்தது, அதனால அதை எடுக்க கூடாதுன்னு அவர் சண்டை போட்டிருக்காரு. அது படத்துல 2-3 இடத்துல அப்படியே தலைவர் படம் வருது, நல்ல தெளிவா வருது. இன்னும் சொல்ல போனா அவரை பேரம் பேசுறதுக்கு 100 கோடி ரூபாய்டா, 1000 கோடி பின்னாடி ஒரு நேரடியா சொன்னா அதிமுக கட்சி அம்மா கூப்பிடுறாங்கன்னு சொல்லி 100 கோடி ரூபாய் பணத்தோட நடுராத்திரில அந்த முந்திரி தோப்புல அவரை கூப்பிட பேச்சுவார்த்தை நடத்த வருவாங்க. நாட்டுக மந்திரி நடுராத்திரில என் வீட்டு வந்திருக்கீங்கன்னு அந்த பேச்சு சட்டைய பட்டணம் போட்டுக்கிட்டே வர்ற அந்த காட்சி இருக்கு. வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வரும்போது தலைவர் படத்தை கடந்துதான் வருவாரு.
அந்த காட்சி பாடல்கள் கூட எங்களுடைய தலைவரின் படத்தை தன் வீட்டில் தன் நெஞ்சில் மாட்டியிருப்பான். எவனா இருந்தாலும் 100 கோடி இல்ல 1000 கோடி இருந்தது, அவன் விலை போக மாட்டான் அப்படிங்கறது அந்த காட்சி, அந்த படம் சொல்லாம சொல்ற செய்தி. அவரு கடைசி வரைக்கும் தன்னுடைய அலைபேசியில கூட தலைவர் படத்தை தான் வச்சிருந்ததா சொல்லுவாங்க. தலைவரை பத்தி தான் பேசிட்டே இருந்தா சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனா டாக்டர் ராமதாஸ் ஐயா அவரை போய் சந்திக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாடு விடுதலைப்படை, தமிழரசன் இறந்ததுக்கு பிறகு தமிழ்நாடு விடுதலைப்படைக்கு போறதுன்னு, அதாவது அந்த விடுதலைப்படையை தொடர்ந்து அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும்னு முடிவு பண்ணி அதுக்கான பயணத்துல இருக்கும்போது தான், ப்ராசஸ்ல இருக்கும்போது தான் இவர் போய் கூப்பிட்டுருக்காரு. ஆக தன் வாழ்நாள் முழுக்க தன் தந்தை, தன்னுடைய தாத்தா, அதோட தாத்தாவும் என்னடா 5 அறிவு படிச்ச ஆடு மாடு கூட குளத்துல வாய வச்சு தண்ணி குடிக்குது, 6 அறிவு படிச்ச மனுஷன் குளத்துல தண்ணி எடுக்க கூடாது, குளிக்க கூடாது, குடிக்கிறதுக்கு தண்ணி எடுக்க கூடாதுன்னா என்னடா உங்க சாதி வெறின்னு குருவுடைய தாத்தா ரத்தனசாமி படையாச்சுன்னு ஒரு பேரு, ஆலமரத்த அடியில அருவா உன்ன கையில வச்சுக்கிட்டு ஐயனார் மாதிரி உட்காந்துட்டு எவனா தடுக்க வந்தானா 2 துண்டமா ஆயிருவீங்கன்னு பட்டியல் சமூகத்து மக்களை, பறையர்களை போய் தண்ணி எடுங்க, நீ குளிச்சுட்டு போங்க அப்படின்னு உட்கார்ந்து இருந்திருக்காரு. அப்ப ஒரு தாத்தா, ஒரு அப்பா ஜெயராமன், ஒரு கம்யூனிஸ்டவாதி, குரு, இப்படிப்பட்ட இந்த தலைமுறையினுடைய வாழ்க்கையை நான் சொன்னதுக்கு காரணமே அவர் தலைவரை தன் மனசுல சுமந்தவர், சோரம் போகாதவர், தன் தலைவர் எப்படி அங்க நேர்மையா நின்னார் அது போல இந்த மண்ணை காத்தவர். 1000 கோடி ரூபாங்கிறது இன்னைக்கெல்லாம் 5 லட்சம் ரூபாய்க்கு கொலை பண்றான், 50,000 ரூபாய்க்கு கைய வெட்டுறான். ஆனா 15-20 வருஷத்துக்கு முன்னாடி 1000 கோடி ரூபாய் கொடுக்குறேங்கிறத தன்னுடைய இடது காலால தட்டி விட்டுட்டு அந்த மண்ணை காத்து 1 கோடி ரூபாய் தன்னுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு, நுரையீரல் அந்த பெருந்தொற்று சிகிச்சைக்கு பணம் இல்லாத ஒருத்தன் சாகுறான், சாகும் போதுன்னு சொல்றான். இதான் இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ்ல இருக்கிற உச்சம். அது சொல்றான், அண்ணா நீ போயிட்டீங்கன்னா நாங்க என்னென்ன செய்வோம், அனாதை ஆயிடுவோம் என்ன அப்படின்னு கூட இருக்கிறோம் சொல்றான். அப்ப சொல்றாரு, டேய் நாம இல்லன்னா உலகமே இல்லைன்னு நினைக்கிறது அறியாமடா. 2000 வருஷத்துக்கு முன்னாடி கரிகாலன், 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜேந்திர சோழன், நம்ம காலத்துல பிரபாகரன், தமிழரசன், இவங்க எல்லாம் எப்படி இந்த மொழியை, இனத்தை, மண்ணை காக்கிறதுக்கு நின்னாங்களோ அதே மாதிரி காலம் தனக்கானவனை தேர்ந்தெடுக்கும்டா, வருவான்டா, நம்பிக்கை வைடா அப்படின்னுவான். அண்ணா அண்ணான்னு கூப்பிடுவான். அந்த கை நீட்டி அந்த புன்னகையோட இருந்த கை சட்டுன்னு கீழே விழும், செத்துருவான். அதான் ஒருவன் சாகும் போது கூட தன் மரணத்துல ஒரு நம்பிக்கையோட புன்னகையோட சாகிற அந்த கடைசி நொடியோட தான் அந்த படைப்பு முடியுது. ஆக ஒரு வீரமும் ஈரமும் அறமும் சுமந்த ஒரு படைப்பு அந்த படைப்பு. ஆனா அந்த படைப்பை வீழ்த்துறதுக்கு ஒருத்தன் செத்து போனதுக்கு அப்புறம் கூட அவன் பேர் சுமந்து, அவனுடைய வாழ்வியல் சுமந்து, அவனுடைய வீரமும் அறமும் சுமந்து வரும்போது, நீங்க முன்னாடி சொன்னீங்கல்ல, எதிரிக்கு கொலை நடக்குதோ அல்லது அவன் பதட்டமாகறானோ அதுதான் உண்மையானதுங்கிறது போல இந்த படைப்பு அவர்களை அதிகாரமும் கையில இருக்குது. இன்னைக்கு அதுல எத்தனை அமைச்சர்கள் தமிழர்கள் இருக்காங்க, 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் தமிழர்கள், 70 பேருக்கு மேற்பட்ட எம்எல்ஏக்கள் தமிழர்கள் இல்ல. அப்ப இன்னைக்கு என்னடா இது சட்டமன்றமா அப்படின்னு பேப்பரை தூக்கி எறிகிற காட்சியெல்லாம் அவங்களுக்கு கொலை நடுங்க வைக்குது, எப்படி ஓட விடுவாங்க. ஆனால் அதையும் தாண்டி அது இந்த மண்ணில் ஒரு பெரிய பேரெதிர்வை, ஒரு பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த படைப்பெல்லாம் நான் ஒவ்வொரு சந்தனக்காடு 18 ஆண்டுகளுக்கு முன்பு பண்ணும் போதும், நீங்க தொடர்ந்து அதுக்கப்புறம் நான் செய்யற ஒவ்வொரு சின்ன திரைப்படைப்பா இருக்கட்டும் அல்லது என்னுடைய கனவைகளை, மகிழ்ச்சி, சந்தன, இப்ப படையாண்ட மாவீரா, இந்த படைப்புகள் எல்லாமே நான் ஒவ்வொரு கட்டமும் சொல்லுவேன். இந்த படைப்புகள் எல்லாமே என் ஈழ இனத்தினுடைய அந்த பெரும் போராட்டத்தை, அந்த விடுதலை போராட்டத்தை, தலைவருடைய வரலாற வன்னிக்காடாக படைப்பு செஞ்சு இந்த உலகத்தினுடைய அதிகார வர்க்கங்களை, என் இனத்தை, தமிழீழத்தை அழிக்க காரணமானவர்கள் தலைகுனியறதுக்கு மட்டுமல்ல, அவன் செத்து சமாதியில கிடந்தாலும் அவன் தலைமுறையா காரி துப்புற படைப்புகளை கொடுக்கறதுக்கான பயணத்தம் தான் நான் இந்த படைப்புகள் செஞ்சுட்டு இருக்கேன்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்பவும் அதுதான், எப்பவும் அதுதான். ஆக இதெல்லாம் உலக தமிழினம் எதுக்காக இவன் ஓடுறாங்கிறத உள்வாங்கி அந்த படைப்புகள் வர்றதுக்கும், அந்த படைப்புகளை கொண்டாடுறதுக்கும், அந்த படைப்புகள் இந்த விடுதலைக்கான திறவுகோலாக, ஏன்னா லெனின் சொல்றாரு, சென்சாரா இல்லாத 3 படம் கொடுத்தா ரஷ்யா விடுதலை அடைஞ்சிரும்னு சொல்றாரு. ஏன்னா படைப்புக்கு, கலைக்கு அப்படி ஒரு பெரிய மகத்துவம் உண்டு. நீங்க நேர்மையா சொன்னீங்கன்னா அதுபோல தலைவரும் திரைப்படங்களை அவ்வளவு நேசிச்சவரு. அதனால அப்படிப்பட்ட திரைப்படங்களை எடுக்கணும்னு வேட்கையோட காத்திருக்கேங்கிறதான் இந்த நேரம். இப்பொழுது உறவுகள் இணைந்திருக்கின்றார்கள், உறவுகளை இணைத்துக் கொள்ளாமா? சரி, வணக்கம்.
வணக்கம் சோதனை. வணக்கம். காற்றலையில் உறவுகள், இது அரசியல் களம். வணக்கம் வணக்கம். அபிராமி, இது அரசியல் களம் நிகழ்ச்சி. நாங்கள் பின்பு பேசிக்கொள்வோம். வணக்கம். வணக்கம் அக்கா. வணக்கம். காற்றலையில் வணக்கம் அக்கா. என் பேர் இளம்பரதிங்க அக்கா. வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள் இளம்பரதி? நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஐயாவை நீங்க நேர்காணல் மிக சிறப்பா இருந்துச்சு கேட்டுட்டு இருந்தேன். ஐயாவை பத்தி ஒரு செய்தியை மட்டும் நான் பகிர்ந்துக்கலாமாங்க? ஆமாம். இளம்பரதி தமிழின உணர்வாளர், மிக தீவிரமான செயற்பாட்டாளர், தமிழ் தேசிய உணர்வோடு பயணிக்கின்றவர். இந்த மண்ணில் தமிழகத்து பின்னணியை கொண்டவர் என்றாலும் இங்கே எங்களோடு அனைத்து தமிழர்களோடும் ஒன்றாக பல்வேறு போராட்டங்களிலும் பங்கேற்றிருக்கின்றார். அது அதாவது இந்த பல போராட்டங்கள். எனவே நாங்கள் இப்பொழுது இளம்பரதி காற்றில் இருக்கின்றார். கௌதமன் அவர்களே, உங்களோடு பேச, உங்களை பற்றி சொல்ல வேண்டும். நன்றி. வணக்கம் ஐயா. ஐயாவை பத்தி ஒரே ஒரு செய்தி. நம்ம அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்தப்ப நான் அங்க இருந்தேன். தமிழ்நாட்டுல அந்த போராட்டம், பெரும் போராட்டம் மெரினாவில் தொடங்குறதுக்கு ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி ஐயா ஒரு இடத்துல போராடி அந்த அடிதடியெல்லாம் ஆகி தள்ளுமுள்ளாகி கைது செய்யப்பட்டார். அந்த நிகழ்வு ஒரு உந்துதலா இருந்துச்சு தமிழ்நாட்டுல எல்லாருக்கும். அதன் பிறகுதான் எல்லாருமே மெரினா போராட்டத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு நினைக்கிறேன். அப்படியேப்பட்ட ஒரு கள போராளி ஐயாவுக்கு உங்களுடைய படைப்பு படையாண்ட மாவீராவை நாங்க இங்க கனடால இருந்து முழுசா பார்க்க முடியல. இருந்தாலும் இப்ப அமெரிக்காவில் உள்ள ராஜா இளங்கோவன் போறவங்கள சில செய்திகள் சொன்னாங்க, மிக சிறப்பா வந்திருக்குன்னு. நன்றி ஐயா. உங்களோட அந்த ஒரு தமிழ்ல போராட்டத்தில் ஏறக்குறைய பங்கெடுத்தவர்னு சொல்லலாம். ஏன்னா ஐயா ராமதாஸ் தான் இந்த ஏறக்குறைய நம்ம ஈழ போராட்டத்தை தமிழ்நாட்டுல முடக்கி வச்சிருந்தப்ப அந்த தடை உடைப்பு போராட்டத்தை நடத்துறது ஐயா ராமதாஸ் தான். அதுக்கு உறுதுணையாக இருந்தவர் ஐயா குரு. அவங்களோட படத்தை நீங்க அந்த ஒரு எல்லாருக்கும் பொதுவானவர் என்று நிரூபிச்சு கொண்டாந்ததுக்கு மிக்க நன்றி ஐயா. நல்லது. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ஒரு 3, அதாவது அவனியாபுரத்துலதான் அது நடந்தது. நான் இங்க சென்னையில சொல்லிட்டு தான் போனேன், ராணுவமே வந்தாலும் ஜல்லிக்கட்டு நடக்கணும்னு. அவனியாபுரத்துக்கு போய் அந்த மதுரை வாடிவாசல்லே நின்ன நிலையில தான் காவல்துறை தாக்கி அதுல பின்னோக்கி போகாம நின்று அடிபட்டு ரத்தம் சிந்தி தான் அங்க இருந்து போராட்டம் தொடர்ந்தது. அது 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 நான் அந்த இதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு செய்தி என்னன்னா, வணங்கான் படத்துக்கு பாலா அவர்களுடைய படம் ஒரு விழா நடந்தது. அங்க போறப்ப ஒருத்தர் என்கிட்ட கை கொடுத்து என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சிரிச்சாரு. எனக்கு அந்த சிரிப்பு முகம் எனக்கு புரியல, எனக்கு யாருன்னு தெரியலையாங்க அப்படின்னு. என்ன தெரியல, நல்லா யோசிச்சு பாருங்க. என்னன்னா, அவனியாபுரத்துல உங்களை வாடிவாசல்ல அடிச்ச அந்த காவல்துறை அதிகாரி நான் தான் அப்படின்னு. எனக்கு கோபம் வரதுக்கு பதிலா வழக்கமா வேற மாதிரி மனநிலை இருக்கும். ஆனா நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், ரொம்ப நன்றிங்க. என்ன நன்றி சொல்றீங்க? நீங்க அன்னைக்கு அடிச்சு ரத்தம் சிந்தலன்னா அவ்வளவு பெரிய போராட்டமே நடந்திருக்காது. அதனால அந்த அடிபட்டதுங்கிறது என் இனத்தினுடைய எழுச்சிக்கு காரணமா இருந்தது அப்படின்னு அப்புறம் ஒரு வருத்தம் எல்லாம் தெரிவிச்சு பேசினாரு. அதனால அதே போல அந்த நம்ம தமிழீழத்து அந்த தடை உடைப்பு போராட்டம் குரு அவர்களோட இழப்புகளை சந்திச்ச இனம் அது. அவர்களே இப்பொழுது அவர் பேசுகின்றார், சொல்லுங்கள் ஐயா. அந்த நம்ம தமிழீழ போராட்டத்துக்கு தடை உடைப்பு போராட்டம் 90களில் ராமதாஸ் ஐயா மாநாடு நடத்துறப்ப நம்ம குரு ஐயாவோட பங்களிப்பு அது கொஞ்சம் உங்களோட நினைவில் இருந்தா கொஞ்சம் பகிர முடியுமா? போராட்டம் சென்னை மெரினாவில் நடந்தது. கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு மேல கலந்துகிட்டதா சொல்லுவாங்க. முதல் போராட்டம் மட்டும் இல்ல, ஜெயலலிதா அவர்கள் விடுதலை புலிகளுக்கு ஆதரவு கொடுத்தாலோ அடைக்கலம் கொடுத்தாலோ 10 ஆண்டு தண்டனை அப்படின்னு சொல்லி அறிவிச்சு அந்த சட்டம், சிறப்பு சட்டம் போட்டு எந்த வீட்லயும் வீட்டுல இருந்தவங்க எல்லாம் சென்னையில இல்ல தமிழ்நாடுல வீட்டெல்லாம் காலி பண்ண சொல்லி தெருவுக்கு போயிட்டாங்க அவங்க தமிழ் உறவுகள். அப்ப 10 லட்சம் பேரை திரட்டி மெரினாவுல தலைவர் பிரபாகரன் படத்தையும் தமிழ் வரைபடத்தையும்
அதெல்லாம் கையில வச்சுக்கிட்டு ஒரு பெரும் பேரணி மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் நடத்தி, அதுல குரு அண்ணனுடைய அந்த ஒருங்கிணைப்பு, இதோட அது ஒரு பெரிய அந்த சீரணி அரங்குன்னு நினைக்கிறேன். அங்க வச்சு 7 ஆண்டு இல்ல, என் தம்பி பிரபாகரன் பேரை சொல்லுவேன், தமிழீழ விடுதலைக்காக நான் போராட்டம் நடத்துவேன், 7 ஆண்டு இல்ல 70 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்தாலும் எங்கள் வாய் ஓயாது, எங்களுடைய முழக்கம் வீழாது, நாங்கள் தமிழீழ விடுதலை அடையாமல் ஒருபோதும் ஓய மாட்டோம்னு சொல்லி அந்த 10 லட்சம் பேரும் அந்த சீரணி அரங்குல அந்த கடற்கரையில குரல் எழுப்புனதுங்கிறது வரலாற்றுல மிக 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 முக்கியமான ஒரு காலகட்டம், தொடக்கம் அது. ஏன்னா 91க்கு பிறகு நினைக்கிறேன், அதாவது ராஜீவ்காந்தியுடைய மரணத்துக்கு பிறகு அது நடக்குது. அதுதான் மறுபடியும் உலகத்தை திரும்பி பார்க்க வச்சு, அல்லது தமிழினம் எங்களுக்காக ஒருபோதும் ஓஞ்சு போயிடாது, அது எழுந்து நிக்கும், சிலிர்த்து நிக்கும்னு தொடங்கி வச்ச அந்த தொடக்கம் தான் பின்னாடி வர்றவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய தைரியத்தை, ஒரு தெளிவை, ஒரு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்தது. அதனால அது ஒரு பெரிய வரலாற்றுக்குரிய நிகழ்வு. அது தமிழீழ உறவுகள் அதை பகிர்ந்து எல்லாரும் இல்ல, அது தெரிஞ்சவங்க பகிரும் போது உண்மையில அது ஒரு சிலிர்ப்பா தான் இருக்கும். ஏன்னா பின்னாடி இப்படியோ வரலாறுகள் இங்க கட்டமைக்கப்பட்டு கரை சுமத்தப்பட்டு இருக்கிற நிலையில இது ரொம்ப முக்கியமானதா நினைவு கூறுறதுங்கிறது அவசியமானதா தான் தெரியுது. எங்களுடைய வீரர்கள், தமிழ் வீரர்கள், உண்மையில் அவர்களுடைய வரலாறுகள் எழுதப்பட வேண்டும். அதுவும் திரைமொழி என்பது எல்லோருக்கும் புரியும் மொழி, எல்லோரையும் வசீகரிக்கின்ற கவர்கின்ற மொழி. அந்த வகையில் அது திரைப்படங்களாக கொண்டு வரப்பட வேண்டும். அது எங்களுடைய தமிழ் தேசிய போராளியாக இருந்த, அதாவது எங்களுடைய வீரப்பன் ஐயா அவர்களுடைய இறப்பை பார்த்தீர்கள், அந்த அந்த மலையை காத்த பொழுதோ காட்டை காத்த பொழுதோ அவர் பெருசாக அவரை கொல்ல வேண்டும் என்று நினைக்கவில்லை. அவர் எப்பொழுது தமிழ் தேசிய போராளியாக மாறினாரோ அதன் பின்பு அவர் தமிழ் விடுதலை போராட்டத்தையும் தமிழ்நாட்டு விடுதலையையும் ஆதரிக்க தொடங்கிய பின்பு அவர் திட்டமிட்டு சதி முயற்சியால் கொல்லப்பட்டார் என்பதுதான் உண்மையான உண்மை. இந்த இடத்தில் வீரர்களுடைய வரலாறுகள் எழுதப்பட வேண்டும். உண்மையில் அதனூடாக நாங்கள் இன்னும் எழுச்சி பெறுவோம் என்பதுதான் உண்மை. தமிழகத்துக்கும் தமிழகத்துக்கும் இன்று தேவையான உணர்ச்சியே அந்த எழுச்சி உணர்வு. ஏனென்றால் குட்ட குடிந்து கொண்டிருக்கின்ற இடமாக நாங்கள் தொடர்ச்சியாக இருக்கின்றோம். எனவே இந்த படைப்புகள் வர வேண்டும். அது உங்களை போன்ற சிறந்த படைப்பாளிகள். ஆனால் உங்களுடைய திரைப்படத்துக்கு இப்பொழுது தமிழகத்தில் பல திரையரங்குகளில் திரையிட அனுமதி மறுக்கப்பட்டது அரசு தரப்பினால் என்று சொல்லி அறிகின்றோம். அது எவ்வளவு தூரம் உண்மை? உண்மைதான், அதான் சொன்னேன். அது தமிழர்கள் எத்தனை பேர் அதிகாரத்துல இருக்காங்க, அமைச்சர்களா இருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர்களா இருக்காங்கிற கேள்வியும், தமிழர் குடியில இருக்கிற ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலைங்கிறதும், எல்லாரும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா சாதிக்கு ஆதரவுன்னு நினைக்கிறாங்க. அப்படி பார்த்தா இந்தியா பூரா எல்லா மாநிலத்திலும் எடுத்துக்கிட்டு இருக்கான். எதுக்குன்னா தமிழ் மண்ணுல தமிழர் சாதி எவ்வளவு, அப்ப தமிழர் சாதி இவ்வளவுதான்னா தமிழர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அரசு வேலைகள்ல இருக்கா, உயர் அதிகாரத்துல இருக்கா, அரசியல்ல இருக்குதா, ஆட்சி அதிகாரத்துல இருக்கா? அப்ப நீங்க 2 கோடி பேர் இருக்கிறவன் 2 அமைச்சர்ல இருக்கான், 50,000 பேர் கூட இல்லாதவங்க கிட்டத்தட்ட 10 அமைச்சர்கள் இந்த மொழிக்கு இனத்துக்கு சம்பந்தம் இல்லாதவங்க. அது மட்டும் இல்ல, நீங்க ஒரே வீட்டுல 2 பேரு, முதலமைச்சர், துணை முதலமைச்சர், இன்னும் அவங்களுடைய உறவுகள் அதிகாரத்துல இருக்கிறவங்க. அப்ப இதெல்லாம் நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுங்கிறதே பள்ளி, கல்லூரி அல்லது பள்ளியில படிப்புல எவ்வளவு இடஒதுக்கீடு. ஏன்னா இன்னைக்கு கல்வி, உயர்கல்விங்கிறது அப்படித்தானே. உயர்கல்வி யாருக்கு? இந்த சாதிக்கு இத்தனை பேர் இருக்கு. அப்ப இந்த மொழிக்கு இடத்துக்கு சம்பந்தம் இல்லாத சாதியில சிறுபான்மை சமூகமா இருக்கிறவன் பெரிய எண்ணிக்கையில படிக்கிறான். பெரும்பான்மை சமூகமா இருக்கிற பெரிய பெரிய சமூகங்களுக்கு ஒரு 5-6 சமூகங்கள் இருக்கு. வன்னியர் இருக்காங்க, பறையர் இருக்காங்க, தேவர் இருக்காங்க, தேவேந்திர குல வேளாளர் இருக்காங்க, நாடார் இருக்காங்க, இப்ப எத்தனையோ இன்னும் அடுத்து வர எல்லா சமூகமுமே, எல்லா குறவர் சமூகமா இருந்தாலும் இந்த மண்ணுக்குரிய சமூகம். ஆக இவங்களுக்கு எல்லாம் மொத்த பேருக்கும் என்ன இருக்குதோ அத சிறுபான்மையா இருக்கிற அதிகாரம் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக அதை விடவும் அதிகமா இவங்க அனுபவிக்கிறாங்கன்னா, அப்ப நீங்க அதை அப்ப சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது அது அவசியமானது. அதுதான் இங்க சொல்ற சட்டம், அதுதான் அம்பேத்கர் இயற்றினது. அப்ப அதெல்லாம் கேள்வி கேட்கும் போது அவங்களுக்கு என்ன ஆகுது? இந்த படம் வந்ததுன்னா, இந்த படம் ஓடிச்சுன்னா இந்த கேள்வி எல்லாம் நியாயம்னு தோணும். அதனால படத்தையே
தியேட்டர் கொடுக்காத, கொடுத்த தியேட்டரையும் உடனே தூக்கு. ஏன்னா அவங்க கவனத்துக்கு போக போக அவங்க டெலீட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப இத வந்து நான் வெளிப்படையா மீடியாவிலேயே நான் பேசினேன், எல்லா மீடியாவும் கூப்பிட்டு வச்சு சொன்னேன், இந்த மாதிரி நேர்மையற்ற முறை நடக்குது அப்படின்னு சொல்லி. உதயநிதி ஸ்டாலினே இதை முன்னாடி நின்று ரெட் ஜெயண்ட் அவங்க நிறுவனம் தான் இதை நடத்துதுன்னு நான் வெளிப்படையா சொன்னேன். ஆனால் இங்க இருக்கிற கூட்டங்கள் எல்லாமே வந்து எல்லாமே தயங்கிதான் நிக்குது. ஏன்னா அவங்கள்ட்ட ஆட்சி இருக்கு, அவங்கள்ட்ட சினிமா இருக்கு, யாருகிட்ட எது இருந்தா என்ன, எவன் நேர்மையா இருக்கானோ அவன் தானே பேச முடியும், அவன் தானே போராட முடியும், அவன் தானே உரிமைக்காக நிக்க முடியும். தமிழ்நாட்டை தமிழர் ஆளாத வரையில் இப்படியான சிக்கல்களை தமிழர்கள் எதிர்கொள்ளத்தான் வேண்டும். உண்மையில் இளம்பெருதியவர்கள் தமிழ் இலக்கியவாதியும் கூட. உங்களிடம் இன்னமும் கேள்விகள் இருக்கின்றனவா? ரொம்ப நன்றி, மிக்க நன்றி ஐயாவோட அந்த கலந்துரையாட கொண்டாந்ததுக்கு. அந்த மாநாட்டுல தானே மிகப்பெரிய தடைகளை உடைச்சு நம்ம தலைவரோட பேனரை எடுத்துட்டு போய் ஊர் முழுக்க காமிச்சதா ஒரு 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 துவக்க புள்ளி. மறுபடியும் ஈழ ஆதரவு நம்ம தமிழ்நாட்டுல அந்த மதுரை தமுக்க மைதானத்துல நடந்த அந்த தலைவரோட படங்கள் எல்லாம் ஓப்பனா காமிச்சது தாங்க ஐயா. அது ஐயா அவங்களுக்கு சிறப்பு செஞ்சதுக்கு நன்றி அப்படிங்கறதோட நன்றிங்க. இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து கொடுத்த சிடிஆருக்கு நன்றிங்க. நன்றி. நல்லது இளம்பெருதி. நன்றி. எனவே இந்த இடத்தில் இப்பொழுது புலம்பெயர்ந்த மக்கள், தமிழ் மக்கள் இப்பொழுது உண்மையில் நான் அந்த பாடல்களை எல்லாம் வானொலியில் எடுத்து வருவேன். அப்படி நாங்கள் எடுத்து வரும் பொழுது படையாண்ட மாவீரர் பாடல்கள் எல்லாம் எங்களுக்காகவே, அதாவது ஒட்டுமொத்த தமிழினத்துக்காகவே எழுதப்பட்ட பாடல்கள் போல் இருக்கும். கரிகாலன் என்று சொல்லும் பொழுதே மெய்சிலுக்கும். அது மாவீரர் என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற எங்களுடைய இன உணர்வாளர் காடுவெட்டி குரு ஐயாவினுடைய அதற்கான பாடல் என்று நினைக்கும் வகையில் இல்லாமல் எங்களுடைய இனத்துக்காக எழுதப்பட்ட பாடல்கள் போல இருக்கின்றன. இதை நீங்களே எழுதினீர்களா? இல்ல, பாடல்கள் கவி பேரரசு வைரமுத்து அவர்களுடைய அருமையான வரிகள், பாடல் காட்சிகள் மிக அருமையாக இருக்கும். இயக்கம். ஆமா, எப்பொழுதுமே எனக்கு என்ன தேவைங்கறத நான் சொல்லிடுவேன். அது ரொம்ப சரின்னு படும்போது அவரு அத கொடுத்துருவாரு. ஏன்னா நீங்க பாடல் பாத்தீங்கன்னா தனியா பாத்தீங்கன்னா அது தமிழகத்துக்காக எழுதப்பட்ட இருக்கின்றது. இப்ப ஒரு சான்றாக சில வரிகள் எடுத்து வரலாம் நினைக்கின்றேன். எங்க ஊரே எங்க கூட்டம் கொண்ட பேரே தேவாதி தேவர் தாங்க, பழைய பந்தாடும் மதையான கூட்டம் இன்னும் வாழுதடா எங்க பூமியில், மண்ண கரிகால வழி வந்த வீரம் இன்னும் பொங்குதடா எங்க குருதியில், எங்க பண்ணினம் பாரு. சரி, இந்த பாடல்கள் அடுத்த வரியும் போடுங்க. இரண்டும் வேலு எங்க பண்ணினம் பாரு, நாங்க சங்க தமிழாளு ஆயுதங்க போனா எங்க கை இரண்டும் வேலு. நாங்க சங்க தமிழ் ஆளு, ஆயுதங்கள் போனா எங்க கை ரெண்டும் வேலு அப்படின்னு வரும். அப்ப எங்க வன்னி இனங்கிறது வந்து ரெண்டும் சேர்ந்ததுதான். நம்ம சொல்லும் போது எங்க கேட்டாலும் அந்த உணர்வு கொப்பளிக்கணுங்கிறது தான். இப்ப வன்னிக்காடு அப்படிங்கிறது அதுக்குள்ள இருக்கிறது தான். இந்த வன்னிக்காடு படம் பற்றி சொன்னீர்கள். நீங்கள் அடுத்து தயாரிக்க போகின்ற திரைப்படம் இது எதை மையப்படுத்தியதாக அமைய போகின்றது? அதாவது ஈழத்தில் இருக்கின்ற வன்னி மண்ணை பற்றியதா? இல்ல, நான் அதாவது வன்னிக்காடுங்கிறது தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய வரலாறு தான். ஒரு மூன்று பாகமா, 4 பாகம் கூட அதிகம்னு தான் எனக்கு தோணுது. ஒரு 3 பாகமா திரைப்படம் எடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். அந்த 3 பாகமும் இந்த உலகத்தை ஒரு பேரதிர்வுக்கு உள்ளாக்கணும் அப்படிங்கறதுதான். அந்த வரலாறு நான் செஞ்சு முடிச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் நான் என்ன என்கிட்ட பண்றதுக்கு நான் வேற அதுக்கப்புறம் படைப்பை தொடுவேனா எனக்கு தெரியல. உண்மையா சொல்லக்கூடாது, போதும்னு தான் நான் நினைப்பேன். இல்ல இல்ல, ஒரு படைப்பாளிக்கு போதும் வரக்கூடாது சொல்லிடுறேன். ஆனால் யாழ்கோட்டை மீட்கிறதும் இன்னும் சில படைப்புகள் நான் பானு, அதாவது இவரு ஜெயமன்னாவுடைய படைப்பு, அவருடைய வரலாறையும் நான் தொகுத்து வச்சிருக்கேன். அப்புறம் பால்ராஜ் அண்ணனுடைய வரலாறு அல்லது பால்ராஜ் அண்ணனுடைய அந்த 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 குடார்ப்பு அதையும் செய்யணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன். இதையெல்லாம் செஞ்சுட்டு வன்னிக்காடு செய்ய போறேன்னா, வன்னிக்காடு செஞ்சுட்டு இது செய்ய போறேன்னா, ஆனா என்னுடைய இறுதி படைப்பா நான் செஞ்சு
முடிக்கணும்னு நினைக்கிறது எதுன்னா ஈழப்படைப்புகள் தான். ஒரு 5 அல்லது 6 படம் செஞ்சுட்டேன்னா உண்மையிலேயே படைப்பாளியா என்னுடைய கடமை முடிஞ்சதுன்னு தான் நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல தமிழரசன் வரலாறு இதுக்கு நடுப்புற ஏதாவது சில மொத்தமே அதிகபட்சம் ஒரு 10 படம். ஆனால் எதுவாக இருந்தாலும் தமிழரசன் படைப்புங்கிறது ஒண்ணு, அதுல எந்த மாற்றமும் இல்ல. இங்க மத்ததெல்லாம் எத்தனையோ கதைகள் இருந்தாலும் கூட தமிழரசன் படைப்புங்கிறதும் தலைவர் பிரபாகரனுடைய வரலாறு உள்ளிட்ட இந்த ஒரு பாலராஜ் அண்ணன், அவரு ஜெயமண்ணன், அந்த யாழ் கோட்டை இத செஞ்சிட்டன்னா உண்மையிலேயே போதும். இந்த பிறப்பினுடைய அர்த்தம் ஆயிடும். அது படைப்பாளியா அப்புறம் போராட்ட காலமா நிக்கிறதும், ஏற்கனவே நின்று ஜல்லிக்கட்டுக்கு நிக்கும் போது கூட லத்திய தூக்கிட்டு வந்து அடிக்கும் போது எல்லாம் பின்னாடி ஓடாம முன்னாடி நின்று அந்த இது மறுபடியும் பின்னோக்கி போற அந்த மனநிலை எல்லாம் இல்ல. ஏதோ ஒரு களம், ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு போராட்ட காலத்தினுடைய இடத்துல இருந்து இந்த மூச்சு பிரியணுங்கிறது தான் லட்சியமே. ஆக இந்த படைப்பை செஞ்சிடணுங்கிறது தான். ஏன்னா அது என் இனத்திற்கான பேராயுதமா நான் பாக்குறேன். நான் யாரு, எந்த மண்ணை சார்ந்தவன், என் இனம் எப்படி இந்த விடுதலைக்காக போராடிச்சு, எப்படிப்பட்ட தலைவனை சுமந்து இது கடந்து வந்து ஒரு அரசாட்சியை நிறுவி ஒரு அறம் சார்ந்த ஆட்சி உலகத்தை நடுங்க வச்சு, நேர்மையில பயத்துல இல்ல, ஒரு நேர்மையான அரசாட்சியை தமிழீழத்துல நிறுவி அது எல்லாருக்கும் இந்த உலகத்தை எப்படி பதட்டம் அடைய வச்சிருக்குது. ஏன் இதை அழிக்கணும்னு நினைச்சாங்க? அழிச்சு முடிச்சதுக்கு பிறகு எல்லாரும் நிம்மதியா இருக்கான், ஏன் இந்த இனம் மட்டும் நிம்மதியா இல்ல? ஆக ஒரு ஒரு யாழ்கோட்டை ஒரு 106 நாட்கள்ல மீட்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. அது அந்த வரலாறு. ஒரு 360 வருஷத்துக்கு முன்னாடி இழந்த ஒரு இடத்த 106 நாட்கள்ல திட்டமிட்டு தலைவரினுடைய படையால மீட்கப்பட்ட நிலையில 15 ஆண்டுகள் கடந்தும் இன்னும் இந்த விடுதலைக்கான ஒரு சின்ன சுவடு, அல்லது நம்ம மக்கள் அங்க நிம்மதியா வாழறதுக்கு, சுதந்திரமா வாழறதுக்கு, அல்லது நம்மளுடைய தேசமாகவே அது நிலைச்சு நிக்கிறதுக்கு நாம என்னடா முயற்சி எடுத்தோம்? ஒருத்தன் திட்டமிட்டு 306 நாட்கள்ல அடிச்சு அந்த இடத்த மறுபடியும் ஒரு கோட்டையை பிடிக்க முடியுதுன்னா, ஆனா உலகம் முழுக்க இன்னைக்கு விரைவி வாழறோம். 90கள் அது நடந்திருக்கு. இன்னைக்கு நம்மள்கிட்ட இல்லாத வியூகம் இல்ல, அறிவு, விசாலமான எவ்வளவோ நுணுக்கங்கள், இவ்வளவு இருந்தும் இந்த தேசம் அடிமைப்பட்டு கிடக்குது. நம்ம எங்கெங்கயோ நிம்மதியா உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்கமேடாங்கிற ஒரு பெரும் கேள்வி எழுப்புறது மட்டும் இல்ல, மீண்டும் தன் மண்ணை மீட்டெடுக்கிறதுக்கான படைப்பா தான் ஒவ்வொரு படைப்பும் நான் செய்யணும்னு நினைக்கிறேன். என்ன இந்த அறிவும், இந்த தெளிவும், இந்த வேட்கையும், இந்த அறமான வெறியும் அணையறதுக்குள்ளாகவே இந்த படைப்பை நான் செஞ்சிடணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரே ஒரு விடயம் தான், உலக தமிழினம் துணை நிக்கணும். நிச்சயமாக. மறுபடியும் இதுக்காக ஒருத்தன் பிறந்து வளர்ந்து இதுக்காகவே தன்னை செதுக்கிட்டு தன் படைப்புகளை செதுக்கிறதுக்கு வர்றதுங்கிறது இந்த புரிதலோட அது எத்தனை பேரு, அது எப்ப சாத்தியமே இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அது எப்படி ஒருத்தன் வர முடியுமா அப்படிங்கறதுல உண்மையிலேயே எனக்கு கேள்விக்குறி. நான் ஒரு படைப்பு வரும் பொழுது நீங்கள் தமிழ்நாட்டு விடுதலை போராளி, ஒரு தமிழ விடுதலையை தன் இலக்காக கொண்டு புரட்சிகர பாதையில் போராடிய தோழர் தமிழரசனுடைய வரலாறையும் தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். தேசிய தலைவருடைய போராட்ட அந்த இலக்குகள் நோக்கிய போராளிகளோடும் தொடர்பட்டிருக்கின்றீர்கள் என்ற வகையில் இதை பற்றிய தெளிவு மட்டுமல்லாமல் நீங்கள் சாதாரணமாகவே மிகச்சிறந்த ஒரு இயக்குநராக அறியப்பட்டிருக்கிறீர்கள். எனவே திரைமொழியில் ஒரு விடயத்தை போராட்டத்தினுடைய அழகியலையும் அதனுடைய அறத்தையும் எடுத்து வருவது என்பது எல்லாராலும் இயலாது. அதை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தகைநிலையில் இருக்கின்றீர்கள் என்ற வகையில் உங்களுடைய படைப்புகள் வெற்றி பெற வேண்டும் என்று நாங்களும் வாழ்த்திக் கொள்கின்றோம். நீங்கள் சொன்னது போல இன்னும் அந்த 8-10 நின்று விடாமல் இன்னும் பல படைப்புகள் நீங்கள் தர வேண்டும். இந்த படையாண்ட மாவீரருக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். கனடாவுக்கு அது எப்பொழுது வரும் என்ற ஒரு கேள்வி தொலைக்காட்சியில அது வரும். நான் நினைக்கின்றேன் நீங்க பார்த்து கொண்டாடுகிற காலம் மட்டும் இல்ல, கொண்டாடுற அந்த மனநிலையே ஒரு அற்புதமான மனநிலையா இருக்கும். அண்மையில் ஒருவர் கேட்டிருந்தார் சந்தனக்காடு. அந்த படைப்பு ஒரு பெரிய ஒரு மனசுல கொண்டாட்டத்தை மட்டும் இல்ல, மனசுல ஒரு ஆழமான நம்பிக்கையையும்
ஒரு உன்னதமான மனநிலையையும் ஒரு பேர் இழப்பை இழந்த அந்த ஒரு பெரும் வலியையும் இது எல்லாமுமாக அந்த படைப்பு கொடுக்கும். இந்த படைப்புங்கிறது நான் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய வரலாற்றை நான் எப்படி செய்ய போறேங்கிறத இந்த படைப்பு எல்லாரும் மனசையும் வந்து ஒரு அழகான ஒரு மனநிலைக்கு கொண்டு வரும், தயார் நிலைக்கு கொண்டு வரும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். இந்த வேளையில் நிலம்பரதி இருக்கின்றார். உங்களிடம் இன்னும் கேள்விகள் இருக்கின்றமா நிலம்பரதி? இல்லைங்க, அதான் ஐயா சொல்லிட்டாங்க. நாங்க ஓடிடில பார்ப்போம். எல்லாம் ஈழ சொந்தங்களுக்கு சார்பா நன்றிங்க. நன்றி. எனவே இந்த வேளையில் நாங்கள் எங்களுடைய சிந்தனைகள் விரிவாக்கம் என்பது மிக தேவை. அதோடு எங்களுக்கான அனைத்து தளங்களையும் நாங்கள் கருவியாக்குகின்ற தேவையும் எங்களுடைய விடுதலை போராட்டத்துக்கு உண்டு. எங்களுடைய இனம் அழிந்தது என்ற ஒரு வரலாற்றை நாங்கள் எழுத விடாமல் இமய முதல் குமரி வரை ஆண்ட தமிழினம் மீண்டும் தன் தேசங்களை வென்று ஆள வேண்டும் என்றால், முக்கியமாக மொழி கொண்டு தன்னைத்தான் ஆளுகின்ற தேசங்களாக அது மீள வேண்டும் என்றால் நிச்சயமாக எங்களுடைய படைப்பிலக்கியங்கள் கூட, படைப்பு மொழி கூட, திரை மொழி கூட ஒரு போர் கருவியாக மாற முடியும் என்பதை நிரூபித்திருக்கின்ற ஒரு படங்களில் சந்தனக்காடு என்பது மறக்க முடியாத ஒன்று. இப்பொழுது நான் நினைக்கின்றேன், பாடல்களை பார்க்கும் பொழுதே சும்மா அந்த உணர்வு எங்களுக்கு பிறக்கிறது. அவளோடு காத்திருக்கின்றோம் படையாண்ட மாவீராவுக்கு. அதே போல் நீங்கள் சொன்ன வன்னிக்காடுகளுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். கண்டிப்பா. நான் உங்களுக்கு இந்த வீரப்படையாண்ட வீரான்னு வைரமுத்து எழுதி சைந்தவி பாடி ஜீவ பிரகாஷ் இசையனுடைய அந்த பாடல் உங்க கவனத்துக்கு வந்துதான் என்னன்னு தெரியல. அந்த பாடல்களை எல்லாம் அனுப்பி வைக்கிறேன். அதுவும் தலைவருக்காக எழுதப்பட்ட பாடல் போலவே இருக்கும். அந்த பாடல் கண்ணீர் விடாமல் ஆழ்ந்து கேட்கும்போது கண்ணீர் விடாமல் யாரும் அந்த பாடலை கடந்து போக முடியாது. உங்களுக்கு அது கிடைச்சதா? நம்மளுடைய நேயர்களுக்காக நான் அனுப்பி வைக்கிறேன் விரைவில். தவிரவும் ஒரே ஒரு செய்தியை சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன, இது படையாண்ட மாவீரா படத்தையே அவங்க அங்க ஓட விடலையே, எப்படி வந்து நம்மளுடைய தலைவர் படம் எப்படி வரும், இதெல்லாம் யோசிக்கவே வேண்டாம். ஏன்னா இப்ப ஓடிடில வரப்போகுது, அடுத்த இதுல வரப்போகுது. இது வந்து தன்னுடைய பணியை அது முழுமையா செஞ்சு முடிக்கும். நான் வந்து சென்சார்ல அது வாங்கின விதமே, அந்த படைப்பை தலைவர் இது எல்லாத்தையுமே கொண்டு வந்த விதமே வேற. எதுக்கு சொல்றேன்னா, தலைவர் வரலாறையும் நான் எடுத்தே தீர்வேன். அது தமிழ்நாட்டிலையும் நான் அதை ஓட்டியே தீர்வேன். அதுக்கு என்ன வியூகமோ அதை நான் செய்வேன். அது என்ன எவ்வளவு பெரிய தடை வந்தாலும் அது நடக்கும். இந்த படமே வராதுன்னு சொன்னாங்க. அப்புறம் உலகம் முழுக்க அது வரும். உலகம் முழுக்க எல்லா லாங்குவேஜ்லயும் வரும். உமர் முக்தாரும் பிரேவகாற்றும் பிரெஞ்சும் இங்கிலீஷும் தமிழும் ஹிந்தியும் பேசும்போது தலைவர் பிரபாகரன் வரலாறு மட்டும் ரஷ்யனோ பிரெஞ்சோ இந்தியோ இங்கிலீஷோ பேச முடியாதா நான் டப்பிங்ல அல்லது சப்டைட்டில்ல. அதனால அது வரும். எது இன்னும் என்ன சொல்றேன்னா, வெளிப்படையா ஒண்ணு சொல்றேன். என்னன்னா, எப்படி இதை நான் கொண்டுட்டு வந்து இன்னைக்கு ஒரு பெரிய பதட்டத்தை அவர்களுக்கும் ஒரு பெரிய கொண்டாட்டத்தை அல்லது ஒரு பெரிய இந்த படைப்பின் மூலமா ஒரு பெரிய புரிதலை ஒரு தெளிவை நான் கொடுத்தனும், அது போல இந்த படைப்பும் இது ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, பல நூறு பேர் சேர்ந்து எடுக்கப்பட்ட படைப்பு தான் இந்த படைப்பு படையாண்ட மாவீரா. அதுபோல பொருளாதாரம்ங்கிறது இந்த படைப்புக்கு முக்கியமானது. நான் நேரடியா வெளிப்படையாவே சொல்றேன். நீங்க வந்து ஒரு பேச்ச ஒரு உரையாடலை தொடங்கணும். உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் தங்களால் ஆன பொருளுதவியை கொண்டுதான் இந்த படைப்புகள் எல்லாம் செய்ய முடியும். இங்க யாரும் அதுக்கு முன்னெடுக்கிறதுக்கு ஆள் இல்ல. அதனால அந்த விவாதத்தையும் அந்த உரையாடலையும் நீங்க வந்து இப்படி ஒரு படைப்பு செய்யறதுக்கு ஒருத்தன் காத்திரமா காத்துக்கிட்டு இருக்கான். ஆக நம்ம படைப்பு அந்த சூடு அடங்காம அல்லது அந்த தகிப்பு தொடர்ச்சியாவே அந்த படைப்பு வரணும் அப்படிங்கிற அந்த பொருளாதார கட்டமைப்ப படைப்புக்குன்னு அதை உண்மை அறம் சுமந்தவர்கள் அதை வந்து கையில் எடுத்து அதை வந்து தொடங்கணும். நான் இப்ப பேசுற காற்றின் அலைவரிசையா பேசுறது இல்ல. இதுல வந்து ஆத்மார்த்தமான அதுல உன்னதமான அந்த முன்னெடுப்பு நோக்கம் சரின்னா அவர்கள் இப்பயே அதை தொடங்கணும். அது எல்லா நாட்டுக்கும் பரவும். ஏற்கனவே நான் அதை பத்தி பேசியிருக்கேன். அதனால இதை தொடங்கணும்னு இந்த நேரத்துல நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் சொல்கின்ற நிச்சயமாக பொருளின்றி எதுவும் அசையாது. அதான் இந்த பொருளியல் உலகம். எனவே நிச்சயமாக எங்களுக்கான படைப்புகள் உருவாக்குவதற்கு எதற்கோ நாங்கள் செலவழிக்கின்றோம். எத்தனையோ திரைப்படங்களை கோடிக்கணக்கில் வெற்றி படங்களாக மாற்றுகின்றோம். அப்படியான படங்கள் செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்ற ஒரு இயக்குனர் இல்லை, நான் எங்களுடைய இனத்துக்கான படைப்புகளை செய்வேன் என்று காத்திருக்கும் பொழுது அதை வளப்படுத்துவது எங்களுடைய
எங்களுக்கான அரசியலை வலுப்படுத்துவதற்கான ஒரு தேவை என்பதை உணர்கின்றோம். நான் நினைக்கின்றேன் நீங்கள் சொன்ன பாடல் இதுதான். படையாண்ட வீரா, வெற்றிக்கு பிறந்த தீரா, மக்களுக்காக வாழ்ந்தாயே மாவீரா, சோழர் வழி வந்த சூரா, சூழ்ச்சி அழிக்கின்ற மாறா, மக்களை மறந்து மறைந்தாயே மாவீரா, முந்திரி